மக்கள் நினைக்கிறதா என்னைக்காவது நடந்திருக்குது? மோடி பிரதமர் தான் இந்தியாவுக்கு. ஆனா அவர் வந்து தாழ்த்தப்பட்டு வந்தோனிமே நாங்க 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம நம்புறோம்ல. ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு சிஎம் ஆயிருக்காங்க. தப்பு செய்யறதுக்கு எவிடன்ஸ் இல்லாம பண்றவனுக்கு தான் டிஎம்கே காரணம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆர்த்தி மேடம், நல்லா இருக்கேன். துண்டு மாத்தி போட்டீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால பேக் தான் இருக்கா, நல்லா நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம் மாத்தி. இல்ல, நான் நல்லா இருக்கேன்னாவே துண்டை மாத்தி போட்டதுனால நல்லா இருக்கு. அந்த துண்டை போட்டு என்ன விளங்குச்சு? என்ன சார், உங்க தலைவர் உங்க கட்சின்னு சொல்லிட்டு திடீர்னு இதுக்கு மாறிட்டீங்க? எவன் வேணா மாறுறான். மோடி வரைக்கும் கட்சி மாறிடுறாரு, தெரியுங்களா? ஆமா, சீரியஸா. அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஆமா, அவரே மாறுறப்ப நம்ம மாறக்கூடாதா? இல்ல, எங்க தலைவர் அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்படி மாத்திட்டீங்க? எல்லாமே பிறக்கிறப்ப அம்மா பேர் வச்சு தான் கேட்குறான். எங்க அம்மாங்கிறான். ஆமா, கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டியை பேச்சு தானே கேட்குறாங்க. அம்மாவை விட்டுட்டு அது பொண்டாட்டியை காலப்போக்குல, பார்க்குறானுங்களே. அது அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிதான் ஆகணும் அதே சார். மாதிரி தான் இதுவும் காலப்போக்கில் எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா? எலெக்ஷன் முன்னால் வரைக்கும் ஆமா அப்படி இருந்தது. இப்ப இது உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இது ஆமா, அடுத்தடுத்தாச்சு. அவரு இனிமேல் என்னோட எக்ஸ். அவரு என்னோட எக்ஸ். நீங்க என்னோட எக்ஸ்ன்னு அவரை சொல்லலாம். விஜய் வந்து உங்களோட எக்ஸ் இப்போ? ஆமா, எக்ஸ். அவருக்கு 2 எக்ஸ். 2 எக்ஸா? ஒரு எக்ஸ் தானே சார்? இல்ல, எக்ஸ் ஒய்ஃப்ங்கிற இடத்துக்கு தானே அவர் இருக்காரு. ஆமா, அது மாதிரி எக்ஸ் தொண்டர் நான். ஓ. ஆமா. இப்ப கரண்ட்ல இவங்க இவங்க கூட அஃபேர்ல இருக்கீங்க? யாரு கூட? இவங்க கூட உங்க கழுத்துல துண்டு தொங்குதே. இவங்க கூட அஃபேர்ல இல்ல. ம். இது நான் வந்து என்ன சொல்றது? எ எங்க அப்பா கல்யாணம் பண்ணது. அதனால ஓ. அஃபேர் சொல்ல முடியாது. முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஐய்யய்யோ! எங்க அப்பா இவங்கள கல்யாணம் பண்ணதுன்னா, அது வந்து எங்க அம்மா மாரி இல்ல. அம்மாவ நான் கல்யாணம் பண்றதுங்கிறது தப்பு இல்ல. ஆமா. சரி. இந்த தாய் வீட்டுக்கு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி. ஓ. நாம இப்ப கட்டுன வீட்ட விட்டுட்டு தாய் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப வாழா வெட்டியா இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. எஸ். வாலா வெட்டியா வந்துட்டோம். ஆமா. வாலா வெட்டி ஆனதுக்கு காரணம் என்ன? கட்டுன பொண்டாட்டிக்கே அவரு எதுவும் குடுக்க மாட்டேங்கிறாரே. தொண்டனுக்கு குடுத்துருவாரு. குடுப்பேன்னு சொல்றாரு. எப்படி உங்களுக்கு ஒரு தொண்டனுக்கு, உயிர் தொண்டனுக்கு குடுக்காம எப்படி இருப்பாரு? ஐயோ! உயிர குடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாரும் என்ன நெனச்சிடுறாங்கன்னா, உயிர குடுக்குறான்னா நமக்காக அவன் செத்து போவான்னு நெனைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு சேர்ந்து, அதுல ஒரு உயிர் ஜனிக்கும் இல்லையா? அப்படிதான் உயிர் குடுக்குற விஷயமா சொல்லிட்டு இருக்காய்ங்க. இதத்தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுகிட்டு, உயிர் குடுக்குறதுன்னா, அவன் நமக்காக உயிர் குடுக்குறான் அப்படின்னு தப்பா நெனச்சுட்டு, இந்த லவ்வர்ஸ் எல்லாம் என்ன பண்றது? அப்படி ஆயி போயிருது. சார், பாட்டு திருடா திருடில ஒரு பாட்டு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? மன்மத ராசா மன்மத ராசான்னு ஒரு வருமே. அப்படிங்களா? அப்படி எங்க ஒரு பாடி காட்டுங்க. இல்ல, எனக்கு நான் அவ்வளவு பாடலாசிரியர் இல்ல பாடவும் வராது. அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்சு மன்மதராசா, மன்மதராசான்னா, மன்மதராசா, ஆ. மன்மதராசா அது திருடா திருடி. திருடா திருடி அந்த நீங்க படத்துல. சொன்னது திருடா திருடா. ஓ, திருடா திருடி ஓகே. மாத்திக்கிறேன் சார். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அதே மாரி இப்போ ஒரு பாட்டு போகுது, ஆ ராசா ஆ ராசான்னு. கேட்டீங்களா? ஆராசா, ஆராசா. சொல்லுங்க. ஒரு ஆடியோ ஒண்ணு கேட்டிருக்கீங்களா? ஆமா, 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 ஆமா. அவரு வந்து எப்போ அதாவது என்னன்னா, இங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது? இவ்வளவு நாளா அந்த ஆடியோ எங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஆமா. பள்ளத்தாக்குல பதுக்கி வச்சுட்டாங்க. அதான் பள்ளத்தாக்குல பதுக்கி வச்சத, இந்த மாரிதாசுங்கிறவன் தான் எடுத்து கொண்டு வந்திருக்கான். ஆமா. அவன் பேசிக்கா யாருன்னா, ம். அவன் பிஜேபியோட கைக்கூலி. புரியுதுங்களா? YouTubeல வீடியோ போட்டு தான் யூடியூப்காரன்ட்ட சம்பாதிக்கிறவனுங்க தான் அவ்வளவுக்கெல்லாம் இது பண்ண முடியாது. பின்னால ஸ்க்ரீன்லாம் வைக்க முடியாது. இப்ப நம்ம வச்சிருக்கோமா என்ன? எவனும் சப்போர்ட்டும் இல்ல. நம்ம இதெல்லாம் நல்லா போயிருச்சுன்னா, எவனாவது கொண்டு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். அது மாரி அவனுக்கு பிஜேபி காரனுங்க நல்லா சப்போர்ட் பண்றானுங்க. அதனால பதுக்கி யாரு? அவன் வச்சிருக்கல, மாரிதாஸ் வச்சிருக்கான் அந்த ஃபைல்ஸ்லாம். அது ஏற்கனவே பிஜேபி காரன் பதுக்கி வச்சிருந்தது. இப்ப நேரம் பார்த்து அடிக்கிறான். நேரம் பார்த்து அடிக்கிறான். ஆமா. உங்க அம்மா வீட்ல இப்படி நடக்குது, உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையா? வருத்தப்பட்டு என்ன பண்றது? பண்ணது தானே பண்றாய்ங்க. ஆமா. அம்மா வீடுனா மட்டும் நல்லா இருந்துருமா என்ன? ஆமா. அப்ப அம்மா வீடும் அப்படிதான் இருக்கு. அம்மா வீடு அப்படிதான் இல்ல. ஒரு விஷயம். அம்மா எப்படின்னா, அடிச்சாலும் புடிச்சாலும் நமக்கு சோறு வச்சுருவாங்க. நம்ம கஷ்டத்துக்கு நிவர்த்தி பண்ணுவாங்க. கஷ்டம்னா ஒண்ணுன்னா நம்ம கூட நிப்பாங்க. புரியுதுங்களா? அழுதுகிட்டு போய் அங்க நின்னாலும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். உண்டா இல்லையா? கிடைக்கும். வாலா வெட்டியா போனாலும் வாழ்றதுக்கான ஒரு இடம் இருக்குதுல்ல. கொஞ்ச நாள் வரைக்கும் போடுவாங்க, அப்புறம் மொத்தி அனுப்பிடுவாங்கல்ல சார்? அப்படிதான்னு எல்லா அப்பா, அம்மாவும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமா. உண்மையான அப்பா, அம்மா கடைசி அப்படி இருக்க மாட்டாங்க.
சீரியஸா எனக்கு தெரிஞ்சு. இப்ப நீங்க கழுத்துல போட்டிருக்க அப்பா அம்மா கடைசி வரைக்கும் வச்சுப்பாங்க. கடைசி வரைக்கும் வச்சுப்பாங்களான்னு இல்ல. நான் கடைசி வரைக்கும் இவங்க கூட இருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆமா. ஏன்னா சப்போஸ் எனக்கு இன்னொரு மனைவியா பிஜேபில இருந்து வந்து நான் உங்கள நல்லா பாத்துக்கிறேன்னு கூப்பிட்டா அவங்க கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா எவ்வளவு நாள் தான் பிறந்த வீட்லயே இருக்க முடியும்? ம். பிறந்த வீடு பிடிக்காம தான் இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த பொண்டாட்டி நம்மள விரட்டி அனுப்பிச்சிட்டா. விரட்டல. நம்மள வச்சுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. அவ கூட நம்ம வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமா. இப்ப அந்த ஆடியோ வந்து ஒரு மெமிக்ரியா கூட இருக்கலாம். எவ்வளவு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதுவா கூட இருக்கலாமா? அப்படின்னு நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆமா. திமுக காரனா நான் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆடியோ ஏஐ. ஆமா. கம்ப்யூட்டர்ல ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு விட்டுருக்கானுங்க. அவரும் அத இல்லைன்னு சொல்லவே மாட்றாரு ஏன்? எதுக்கு இல்லன்னு சொல்லணும்? அதாவது ஒரு விஷயங்க. ஜெயலலிதா வந்து ஊழல் பண்ணாங்க. ஊழலோட குற்றவாளியா நிரூபிக்கப்பட்டு ஜெயில்ல போய் இருந்தாங்க. புரியுதுங்களா? விடுதலை ஆனாங்களா? அப்படின்னா, பெயில்ல தான் வந்தாங்க. அவங்க விடுதலை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நடத்தல. புரியுதுங்களா? அதே மாரி ராசாவ தூக்கி ஜெயில்ல வச்சாங்க. ம். கனிமொழியும் தூக்கி ஜெயில்ல வச்சுக்கிட்டாங்க. ஆனா, இவர்கள் குற்றமற்றவர்கள்ன்னு விடுதலையாகி வந்திருக்காங்க. அப்ப இந்த நாட்டுல இருக்கிற அரசாங்கம், கோர்ட்டு இதெல்லாம் வந்து பொய்யா? குற்றம் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குற்றம் பண்ணலன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப எந்த சரி? எது சரி? இப்ப இவர்கள் தவறானவர்கள் அப்படின்னு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த குற்றமே தண்டனை இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. அந்த இத இப்ப தூக்கி வச்சுட்டு டிராவல் பண்றப்ப எது சரி? நீங்க ஓட்டுக்காக டேமேஜ் பண்ணணும்னா எத வேணுமாலும் செய்வீங்க. அப்படிங்கிறது தானே. ஓட்ட ஒருவேளை சிதறடிக்கணும், திமுக ஒரு வழி இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்களோ? அது வந்து விஜய வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தோனயுமே அது நடந்துருச்சு. ஓட்ட வந்து சிதறடிக்கிற வேலைய தான் விஜய் பண்றாரு. ஆமா. ஒருத்தன் வந்து ஆட்சி அமைக்கணும், நம்ம ஆட்சி ஆளணும், நம்ம சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா, அவன் ஸ்ட்ரெயிட்டாவே தனி பெரும்பான்மையா நின்னு ஜெயிக்கணுங்கிற இடத்துக்கு போமாட்டான். அப்படி யாருமே ஜெயிச்சிட முடியாது. 234 தொகுதியிலயும் விஜய் வின் பண்ணுவாரா? சொல்லுங்க. வின் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரே உங்க எக்ஸ். அவரு சொல்லுவாரு. எக்ஸ் சொல்லுவாரு. எக்ஸுக்கு அறிவு இருக்கா? தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் அந்த ஆள். சீரியஸா. உங்க எக்ஸ போய் இப்படி சொல்றீங்களே. ஐயோ! எக்ஸ போய் இப்படி சொல்றீங்கன்னா வேற வழி இல்லம்மா. எக்ஸ்ங்கிறதுனால தான் சொல்றேன். வாழ்ந்திருக்கும்ல கொஞ்சம் பார்த்திருக்கும்ல. இல்ல அது வாழ்ந்திருக்கோம் கொஞ்சம் பார்த்தாவது பேசலாம்ல. பக்கத்துல இருந்தெல்லாம் பார்த்ததுனால தானே. அவர் பொண்டாட்டிய ஒர்த்தே இல்லன்னு சொல்றப்ப, நம்ம அவரு சொல்லலாம்ல ஒர்த்தே இல்லன்னு. அந்த விஷயத்த ஒர்த் இல்லன்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த ஒர்த் இல்லன்னு இல்ல. அப்ப விஷயம் ஒர்த்தான விஷயம் எது? அவங்க திருச்சியாவா? பேசி சேர்ந்துப்பாங்கல்ல. அத மீன் பண்ணி கூட சொல்லியிருப்பாரு உங்க எக்ஸ். ஐயோ! உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப தனியா நின்னு ஜெயிக்கிறேன் அப்படின்னாருன்னா, அண்ணன் சீமானு தனியா 3 எலக்ஷன் பார்த்திருக்காரா? தனியா நின்னு ஜெயிச்சுட்டாரு? இல்ல. ஆ? அப்ப தனியா நின்னா என்ன ஆகும்? அவரு வாயால வீணா போறாரு. அவரு வாயால எல்லாம் வீணா போல. எப்ப வாயால வீணா போனாரு? அவரு பேசி பேசியே வீணா போறாரு. பேசி பேசியே வீணா போலங்க. அவரு பேசி பேசியே தான் நல்லா இருக்காரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அவர் பேசுறதுனால தான் இன்னைக்கு அவரு சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா இப்ப? பார்த்திருக்கீங்களா? ஊட்டியில எஸ்டேட் வாங்கியிருக்காராம் தெரியுமா? ஆனா அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கல் 38 லட்சம்னு போட்டிருந்த மாரி இருந்துச்சு. எல்லா பணக்காரங்களும் பாக்கெட்ல பணம் வச்சு சுத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவனாவது 10 பணக்காரன், பெரும் பணக்காரன என்னைக்காவது பிச்சைக்காரன் கை நீட்டி காசு கேட்கிறப்ப ரூ. 1 பிச்சை போட்டிருக்கான், இல்ல ரூ. 10 பிச்சை போட்டிருக்கான்? அப்புறம் ஏன் திரள் நிதிலாம் கேட்கிறாரு? இவ்வளவா வாங்கியிருக்காரு, இவ்வளோ இருக்கு. இப்ப உங்க எக்ஸ் வந்து எல்லாத்தையும் வித்து, அந்த காசுல எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாரி இவரு பண்ண வேண்டியது தானே? ஐயோ! யாரும் யாரும் குடுக்க மாட்டாங்கங்க. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நம்ம பணக்காரன் எல்லாருமே இப்ப ரிலையன்ஸ் இருக்கார் இல்லையா? ம். ரிலையன்ஸ்க்கு எப்படியெல்லாம் காசு வந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ம். ரிலையன்ஸ் அப்படின்னு நம்ம ஊர்ல கடை இருக்கு. எது? மளிகை கடை மாரி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அதுல வந்து அம்பானி வந்து வெங்காயமும், தக்காளியும் வித்து தான் இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. அப்படின்னா நம்ம நம்பி தானே ஆவணும். அந்த ஸ்டோர்ல வெங்காயம், தக்காளி விக்குதுல்ல. இருக்குது. அ. அப்ப அத வித்து தான் அம்பானி அவ்வளவு பெரிய ஒரு பையனுக்கு பண்ணார்ல. பிரம்மாண்டமா பார்த்தீங்கல்ல. கல்யாணம். உலகத்திலேயே அது வந்து 1வது இடத்துல இருக்கிற கல்யாணமா. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா. எது? வெங்காயம், தக்காளி நம்ம ரிலையன்ஸ் ஸ்டோர்ல நம்மல்லாம் வாங்கி தான் அவரு அவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படியா?
இல்ல மோடிக்கு ஜிங்ஜாக் அடிச்சாரா? இல்ல மோடி அவருக்கு ஜிங்ஜாக் அடிச்சாரா? மோடிக்கு அவர் அடிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆமா. அதாவது நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. மோடி போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா? இப்ப எங்க எக்ஸ் இருக்கார்ல, ஒரு கோட் போட்டுக்கிட்டு சுத்துனாரு இடையில. ஒரு சந்தன கலர் கோட். ம். 7,00,000 அப்டின்னாய்ங்க. ஆமா. ஐயோ! எங்க தலைவர் ரூ. 7,00,000 ட்ரெஸ் போட்டாரா? அப்படின்னு இல்ல. இத விட அதிகமா போட்டிருக்கவரு மோடி. கலர் கலரா சட்டை வச்சிருக்காராம். ஒரு நேரத்துல ஃப்ளைட்ட ஏறி ஏறி கலர் கலரா சட்டை போட்டுட்டு சுத்துனார்ல. ம். ஆமா. ஆமா. அந்த சட்டையெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயாம். அந்த சட்டை. ஆமா. பாத்துக்கங்க. 1,00,00,000 அப்பு. 1,00,00,000 அப்பு அது அப்படின்னு. மாதிரி. அது மாரி. அந்த 1,00,00,000 அப்ப அவருக்கு சட்டை தச்சு குடுத்ததெல்லாம் யாரு? யாரு? அம்பானி. ஆமா. அம்பானி வீட்ல சட்டை தச்சு மோடி மோடி போட்டு போட்டுக்கிறாரு. 1,00,00,000 அப்பு. ஆமா. அதுல. நம்புற அதான். மாரி இருக்கா சார்? நம்புறது மாரி இருந்தா ஏங்க வந்தோனயுமே நாங்க 6 சிலிண்டர் இலவசமா குடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம நம்புறோம்ல. சொல் சொல்றாய்ங்கல்ல. ரூ. 1000 குடுக்கறதுக்கே இங்க முக்குது. அதுக்கே இங்க திண்டாடிட்டு இருக்கிறப்ப, நாங்க ரூ. 2,500 குடுப்போம் அப்படின்னு சொல்றாய்ங்க. இன்னும் இங்க இந்த இலவச பஸ்ஸுக்கே 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. உண்டா இல்லையா? இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க இலவச பஸ் விடுவோம். அப்படின்னா இதெல்லாம் வந்து நடக்குமா? உங்க அம்மா வீட்ல தான் சொல்லியிருக்காங்க, நீட்ட ரத்து பண்ணுவோம். ஆமா. பண்ணலல்ல. மதுவிலக்கு அமல்படுத்துவோம். பண்ணலல்ல. அப்ப அம்மா வீட்ல குடுத்த வாக்குறுதி பொய். அம்மா வீட்ல குடுத்த வாக்குறுதி பொய்யிங்கிறது எப்படி உண்மையோ, அதே மாரி இப்ப இவனுங்க குடுக்குற வாக்குறுதி எல்லாம் உண்மையா? உங்க எக்ஸ் குடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆ, உங்க அம்மா வீட்ல ஆ. நாங்க இத பண்ணுவோம், அத பண்ணுவோம். நெறைய வாக்குறுதிகள். அப்படியே அடுக்கிக்கிட்டே ஐயோ! போறாங்க. கல்யாணம் பண்றப்ப 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி குடுப்போம்னு சொல்லதான் செய்வோம். ஆனா முடியல வக்கு இல்லங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? வக்கு இல்லன்னா ஓரமா உட்காருங்க. உங்க எக்ஸ் வரட்டும். அப்படியா? வரட்டும். வந்து இத விட ரொம்ப கேவலமா போச்சுன்னா, கேவலமா போச்சுன்னா சட்டைய புடிச்சு கேளுங்க. சட்டைய புடிச்சு கேட்கிறப்ப நாமளே இருக்க மாட்டோமா? கொன்னுப்புடுவாங்கல்ல நம்மள. ஏற்கனவே ஒரு 50 பேர் செத்ததுக்கே என்னன்னு தெரியல. இங்க உங்க அம்மா வீட்ல கொல்லாததையே அங்க கொன்னுட்டாங்க. அதுவும் உங்க சதியால தான், உங்க அம்மா வீட்டு சதியால தானே அங்க நடந்துச்சு. சதி. சதி. ஆமா. இது அதாவது இந்த சதி அப்படின்னா, சதிக்கான காரணத்த கண்டுபிடிச்சிருக்குமா இல்லையா? அதான் சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க வருஷமா? எப்போ? எத்தன வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்பானுங்க? இந்த சிபிஐ அப்படிங்கிறது ஒண்ணு. அத வச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப சப்போஸ் நான் எதுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா? 234 இடத்துலயும் விஜய் வந்துருவாரா? அப்படின்னா, விஜய் வரமாட்டாரு. 234 இடத்துலயும் எவனுமே வரமாட்டான். ஆஸ் ஃபார் இவங்களும் வரமாட்டாங்க. இனி வாய்ப்பு இல்ல உங்க அம்மா வீடு. ஐயோ! இனி வாய்ப்பு இல்லன்னு இல்ல. இனிமே தான் வாய்ப்பு. இனிமேல் வாய்ப்பே இல்ல. மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்களோ இல்லையோ, நீங்க தெளிவா சொல்றீங்க. மக்கள் சொல்றத நம்ம சொல்லி தானே ஆகணும். இனிமேல் அம்மா வீடு போயிரணும். அப்பா வீடும் போயிரணும். நீங்க நல்லா தெரியுது விஜயோட ரசிகைன்னு. இல்ல நான் விஜய் ரசிகர் அப்படின்னு தான் சொல்லல. ஆ. இருந்த உங்க அம்மா, அப்பா எல்லாரும் ஆண்டுட்டாங்க. பாதி எவ்வளவோ செத்து மடிஞ்சாச்சு. கள்ளக்குறிச்சியில செத்தாங்க. அப்ப நம்ம கண்ண மூடிக்கிட்டு தியானத்துல இருந்தோம். ம். இப்ப 41 பேரு பிளான் பண்ணி கொன்னதுக்கு வந்து உங்க சொந்தக்காரங்க அங்க நிக்க வேண்டியதானே? இலங்கையில செத்தப்ப கூட கண்டுக்காம தான் இருந்தோம். ஆ. இலங்கையில செத்தப்ப அப்படியே ம். ஏசிய போட்டு 2 பக்கமும் 2 ம். பக்கம் விசிறிக்கிட்டு ம். மனைவி, துணைவிலாம் உட்கார்ந்துருந்தாங்க. ம். அப்ப நம்ம எதுவும் பேசல. ம். 41 நீங்க பிளான் பண்ணி அம்மா வீட்ல இருந்து உங்க எக்ஸ் வீட்ல அடிச்சு கொன்னுட்டாங்க. ம். அத தூக்கி வச்சு பேசுறீங்க. இப்ப அது ஒண்ணு இல்லன்னா அம்மா வீடு அவ்வளவுதான். இப்பயே முடிஞ்சிரும். அப்படிங்களா? ஆமா. பரவால்ல. இப்ப என்னன்னா, அம்மா வீடு தோத்து போனதாக வச்சுப்போம். ம். ம். தோத்து போயிட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே. தோத்தே போச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். கிடைக்கும். ஆ. மதுவிலக்கு அவங்க தடை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லியிருக்காங்க. ம். மதுவிலக்கு தடவாயிரும். படிப்படியா குறைப்பாங்க. படிப்படியானா எப்படி? இது ஹாட் இடத்துல பீர் வருவாங்களா? பீர்லேருந்து ஒயின்னு அந்த மாரி குறைப்பாங்களா? 5 இல்ல வருஷமா ஒரே உங்க டைம்ல அம்மா வீடு ஆட்சியில இருந்தது. ம். படிப்படியா 1½ வருஷத்துல பண்ணீங்கல்ல ம். அம்மா வீடு. ம். அதே மாதிரி இல்லாம ம். இவங்க ஸ்டார்டிங்லயே எல்லாம் பண்ணிடுவாங்க. ம். கட்சிக்கு வந்து கால் எடுத்து வச்சோனே ம். இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு உங்க எக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு மக்களோட நம்பிக்கை இருக்கு. ஆனா ம். அம்மா வீட்ல 1½ வருஷமா பண்ணீங்க. ம். ஐயையோ! ரொம்ப தூசி தட்டிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் தொடச்சு விடணும். ம். இல்லன்னா பார்க்க கேவலமா இருக்குன்னு கொஞ்சம் தூசு தட்டியிருக்கீங்க. ஓகே. ஃபைன். இப்ப அடுத்தாப்புல என்னென்ன வேற என்னென்ன இதெல்லாம் செஞ்சுருவாங்க. மதுவிலக்கு நடந்துரும். நடந்துரும். ஆ? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஓ அதுவும் உங்க பெண்களும் அம்மா வீட்டு ஆளுங்கள்ட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும்.
ஓ! அம்மா வீட்டு ஆட்கள்ல இருந்து பெண்கள் உங்க அப்ப அம்மா வீட்டு உங்க ஆளுங்கள்ட்ட இருந்து பெண்களை காப்பாத்தணும். அம்மா வீட்டு ஆள் தான் வீடு வீடா புகுந்து ரேப் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப. ஆமா. ஐயோ! பறந்தாலும் விட மாட்றானுங்க, நடந்தாலும் விட மாட்றானுங்க. ஒரு பாத்ரூம் போகணும்னாலும் விட மாட்றானுங்க. பாத்தீங்களா? இவ்வளவு தொல்லையில அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பெரும் டார்ச்சரா இருக்கு. எப்ப ஆமா. நீங்க இடத்த காலி பண்ணுவீங்கன்னு இருக்கு. நீங்க இடத்த காலி பண்ணீங்கன்னா, உங்க எக்ஸ் வந்து உட்காந்துருவாங்க. அதான் எக்ஸ் வந்து உட்காந்துருவாங்க. நீங்க நம்புறீங்கல்ல? உட்காருவாங்க. இல்ல, மக்கள் நம்புறாங்க. இல்ல. என்ன நடக்குங்கிறதுன்னா 234 சீட்ல டிஎம்கே ஒரு 100 அடிச்சாங்க. ம். அப்படின்னா, அடிக்க மாட்டாங்கன்னு நீங்க வச்சுக்கங்க. ரைட்டுங்களா? ஏடிஎம்கே ஒரு 100 அடிச்சாங்க. ம். அப்படின்னாலும், எல்லாமே அவங்க எல்லாம் கூட்டணி தானே. தனியா நிக்கலல்ல. இப்ப இவரு தனியால நிக்கிறாரு. யாரு? எக்ஸ் வந்து ஒரு 34 அடிச்சாருன்னா, இவரு தான் சிஎம்மா? இல்ல வேற யார் சிஎம்? 118 வரணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. 18 எங்க இருந்து யார்கிட்ட கடன் வாங்குவாங்க? நீங்க உங்க அம்மா வீடு ஏடிஎம்கே 100 100 வரும்ன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ஒரு 40 இடத்துல கூட வரமாட்டீங்க. சரி. சுத்தமாவே வரலன்னு வச்சுப்போம். வரமாட்டீங்க. வாய்ப்பே இல்ல. சரி, ரைட்டு. அப்ப நாங்க வந்து அம்மா வீடு வந்து வாச விட்டா ஆயிடுச்சு. ரைட்டா? ஒரு சீட்டு கூட எல்லாமே மொத்தமும் தோத்துட்டாய்ங்க. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஓகே. ரைட்டா? இப்ப எங்க எக்ஸும், எடப்பாடியும் இருக்காரு. இதுல யார் சிஎம்? உங்க எக்ஸ். எக்ஸ் தான் சிஎம்மா? உங்க அப்ப எக்ஸ். எடப்பாடி? அவரு எதிர்க்கட்சி தலைவரா வருவாரு. அதான் அவருக்கு வேல்யூலாம் இல்லையா? ஏன்னா அவர் முன்னாடி நல்லா வாழலையா? சரி ஒரு 30 சீட்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. யார் சிஎம் கடைசில? சிஎம் வந்து உங்க எக்ஸ் தான். அப்படியா? கன்ஃபார்ம் உங்க எக்ஸ். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஏன் மக்கள் கணக்கு நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கலாம். மக்கள் நினைக்கிறதா என்னைக்காவது நடந்திருக்குது? மக்கள் எல்லாத்துக்கும் ஃப்ளைட்ல ஃப்ரீ டிக்கெட் வேணும்னு தான் நினைக்கிறான். மக்கள் ட்ரெயின்ல ஃப்ரீ நினைச்சது டிக்கெட் வேணும்னு தான் நினைக்கிறான். மக்கள் நினைச்சது உங்க அம்மா வீட்டு ஆளுங்களாலையும் முடியல, அப்பா வீட்டுல ஆளுங்களாலையும் முடியல, யாராலையுமே முடியல. உங்க எக்ஸ் குடுப்பாங்கன்னு நம்புறாங்க. நம்புறாங்கல்ல. இப்ப திருச்சிக்கு போனார் இல்லையா? ம். பெரிய வைபா இருந்துச்சு இல்லையா? ம். அவர் திருச்சிக்கு அவர் மதத்துல ஒரு கிறிஸ்துவர் தானே? இல்ல இந்துவா? என்னோட எக்ஸ் மதத்தில் கிறிஸ்துவரா? இந்துவா? எல்லாம் கலந்த கலவையா இருக்காரு. எல்லாம் கந்த கலைவனுங்கிறது கிடையாது. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் மூலவரை போய் அவர் போய் பார்த்துட்டு வர முடியுமா? ஏன் முடியாது? திருச்சியில போய் ஏன் முடியாதுங்கிற கொஸ்டினுக்கு அதுதான். அது தேடுங்க. ஏன் முடியாது அப்படின்னு. தில் இருந்தா சொல்றேன். ஆமா. திருச்சி ரங்கநாதரை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்களேன். உள்ளார கோயிலுக்குள்ளார போய். உங்க அம்மா வீட்டு ஆளுங்க மோடியே தீபாவளிக்கே ஒரு விஷ் பண்ண மாட்றாங்க. திண்ணூறு வைக்க மாட்றாங்க. நீங்க எல்லாம் உள்ள போகும்போது ஏன் அவரு போகக்கூடாது? அதோ கோயில் உள்ளார போகணுங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா கோயிலுக்கு உள்ளாரையும் போயிட முடியாது. மோடி பிரதமர் தான் இந்தியாவுக்கு. ஆனா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி. அந்த மோடிங்கிற ஜாதி வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி. சில கோயிலுக்குள்ளார அவங்க போக முடியாது. இதெல்லாம் உண்டு. இன்னைய வரைக்கும் அப்படி இருந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலயும் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்குது இல்லையா? அதை இருக்கிறத உடைச்சிருக்கிறது யார் தெரியுமா? யாரு? டாக்டர் கலைஞர். பெரும்பாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. இந்த நடக்குது. ஏரியாவுக்குள்ளே ஒரு செவுரே வச்சிருக்காங்க ஒரு ஊர்ல. அதான். நாங்க உங்க கண்ணால கூட உங்கள பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டியதை ஒரு சில இடத்துல இருக்கிற அளவு கொண்டு வந்திருக்கிறது கலைஞர். இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாரு உங்க அம்மா வீட்ல? அதான் இந்த நீங்க செவுரு வச்சிருக்காங்க. ம். கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் விடல. இந்த தலித் மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு இவர் என்ன பண்ணாரு? நாங்குநேரியில வெட்டு கொன்னாங்க. போற வரலாம் வெட்டுறானுமோ தக்காளி வெட்டுற மாதிரி. அதாவது ஊரு எல்லா பக்கத்தும் நடக்கிறத ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறத பார்ப்பீங்க வருங்காலத்துல. யாரு? எங்க எக்ஸ் ஆட்சி அமைச்சாருன்னா அப்படி இருக்கும். 2வது எக்ஸ் ஆட்சி அமைக்க மாட்டாரு. அது வேற விஷயம். பிஜேபி தான் ஆளும். அமைப்பாரு. இல்லங்க. அது உங்க கனவு. புரியுதுங்களா? ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா எக்ஸ் எல்லாமே எக்ஸ் ஜெயிச்சாருன்னா எக்ஸ் தான் டிப்டி சிஎம். சிஎம் யாரு? பிஜேபி. பிஜேபியில யார் வேணுமானாலும் உட்காரலாம். அண்ணாமலை தான் இல்ல. யார் வேணுமானாலும் சிஎம் இருக்கலாம். ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு சிஎம் ஆயிருக்காங்க. உண்டா இல்லையா? நார்த்ல எல்லாம். அது மாதிரி பிஜேபி வந்து சிஎம் இருக்கிறப்ப இவங்க டிப்டி சிஎம் இருப்பாங்க. நான் இல்ல நான் தான் சிஎம் அப்படின்னா ஜெயில இருப்பாங்க. சிஎம் யாரு? என்னோட எக்ஸ் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சிஎம்க்கு ஆசைப்பட்டா. அப்ப உங்க அம்மா வீட்ல தான் ஜெயில்ல முக்காவாசி பேர் உங்க அம்மா வீட்ல தான் ஜெயில்ல இருக்கணும். ஊழலு, கிட்னி. ஐயோ! நான் தான் சொல்றேனே, ஆட்சிக்கே வரல. அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி தான். நீங்க அவங்கள விட்டு ஒரு விஷயங்க, நிரூபிக்கப்படாத ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருக்குதுல்ல. இப்போ ஒரு ஆடியோ வந்து ஆர் ஆசான் வரைக்கும் சொல்றீங்கல்ல. இவங்களை ஏன் தூக்கி உள்ளார வைக்கல?
இப்ப நமக்கு தெரியுதுல்ல, நீங்க வச்சாதான் அவரு எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவேன்றாரு. வைக்கட்டுமேங்கிற, வைக்க சொல்லுங்களேன், வச்சு அம்மா வீடு பாருங்களேன், அம்மா வீடு மொத்தமும் போய் உள்ள போய் உட்காந்து உள்ளார உட்கார வைக்கட்டுமே. தில்லு இருந்தா சவால் விட்டு சொல்றேன், சீரியஸா. தப்பு செய்யறதுக்கு எவிடன்ஸ் இல்லாம பண்றவனுக்கு தான் டிஎம்கே காரணங்க. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அம்மா வீட்டுல தப்பு செய்யறாங்க தப்பு செஞ்சாலும் எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்க. எவிடன்ஸ் கொடுத்துதான் KN நேரு ஊழல் வழக்குல எல்லாமே அமலாக்கத்துறையே வச்சிருக்கு. ஆனா ஆக்ஷன் ஏன் எடுக்கல ஏன் அப்படின்னு எடுக்கல? சரி, எடப்பாடி எங்க அம்மா வீடு தான் அப்படி அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம சின்னம்மா வீடு எடுத்துக்கோங்க. ம். எடப்பாடி ஐயா இருக்கார் இல்லையா, கொடநாடு வழக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குது? அவர் அடுத்தாப்புல சிஎம் ஆவாரா, இல்ல அவருக்கும் டிப்டி சிஎம் தானா? அப்படிதான் மாறி மாறி கொலை கொள்ளை நிறைய பண்ணிட்டீங்கல்ல, ஆ. அதனால உங்க எக்ஸ் வந்து மொத்தத்தையும் ரவுண்டு கட்டி உள்ள தூக்கி வைக்க போறாரு. யாரு இவரு? மொத்தத்தையுமே இவரை ரவுண்டு கட்டி உள்ளார தூக்கி வைக்காம இருந்தா சரி. அவரை கைய வச்சீங்கன்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்கும். அப்படிதான் நீங்க தமிழ்நாடு நினைச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. ஐயோ, தரையிலே நிக்காது. தமிழ்நாடே திரும்பி பார்க்கும், தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும்னு இப்படிதான். தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும். ஒருத்தன் தில்லு இருக்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நின்னு அந்த மக்கள் நம்பி அந்த இடத்துல ஜெயிக்கணும். ஏன் 2 இடத்துல நிக்கிறான்? ஏன் ராகுல் காந்தி நிக்கலையா, ஜெயலலிதா அம்மா நிக்கலையா? ஆமா, இதெல்லாம் வக்கு இல்லாம நிக்கிறானுங்க. தில்லு இல்லங்கிற. பக்கு இல்லாம 2 இடத்துல நின்னு ஜெயிச்சிருக்காங்களே. 2 இடத்துல நின்னு ஜெயிச்சாங்கன்னா, அப்ப அரசியல் அமைப்பு சட்டத்துல தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரவுண்டுல ஒருத்தன் வின்னரா ஓடணும் அப்படின்னா, அந்த ஓடி வந்ததுல முதல் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? இந்த கிரவுண்ட்ல ஓடி போய் நீ தோத்து போயிட்ட, அந்த கிரவுண்ட்ல ஓடி நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறது மெடல் கொடுக்கறது சரியா? தேர்தல் முறையில இது சரியா? இந்த ஆப்ஷன் வச்சது யாரு? இந்த ஆப்ஷன் இடத்துல வந்து நிக்கலான்னு ஆப்ஷன் வச்சது யாரு? ஆப்ஷன் வச்சதுதான் நான் சொல்றேன். அது சரியா? அந்த ஆப்ஷன் வச்சவங்க மேலதான் தப்பு. நீ ஆப்ஷன் வச்சிருக்க விட்டி தான் நாங்க 2 இடத்துல அதான் நிக்கிறோம். ஆப்ஷன் வச்சிருக்கிறது சரியா? சரியா தவறா? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால நிக்கிறாங்க. வச்சிருக்கிறதுனால நிக்கிறாங்கன்னு இல்லங்க. வச்சிருக்கிறதுனால தான் நிக்கிறாங்க. வச்சது சரியா? ஒரு ஆள் 2 இடத்துல நிக்கலாங்கிறது வச்சிருக்கிறது சரியா? அவரோட பின்புலத்தை பேக்ரவுண்ட காட்டுறதுக்காக நிக்கலாம். சரிதான். இல்லங்க, சரின்னு. அதான் முட்டாள் மக்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, சட்டம் தப்பான சட்டத்தை வச்சிருக்கானுங்க. அதை நாம அவமோதிச்சு நம்மளும் சூப்பர் அப்படிங்கிறோம். இப்ப சிட்டில இருக்கிறாங்க அப்படின்னா, சிட்டில பெரும்பாலும் படிச்சவனுங்களா இருப்பானுங்க. ஒரு கடைக்கோடி ராமநாதபுரத்துல டிஸ்ட்ரிக்ட்ல படிக்காதவங்க இருப்பாங்க. அந்த தலைவர் 2 இடத்துல நின்னு படிச்ச இடத்துல தோத்து போயும் படிக்காத இடத்துல வின் பண்ணாருன்னா, அந்த படிச்சவன்னு சொல்லி மோட்டு போட்டவன்லாம் முட்டாள்களா? 2 இடத்துல ஏன் ஒரு தேர்தல் வரம்புல ஏன் வைக்கிறீங்க? அண்ணங்கிறவரு திடீர்னு பார்த்தா அண்ணனாவும் இருப்பாரு, புருஷனாவும் இருப்பாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, அதனால நான் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு, அண்ணன் புருஷன் ஆயிடுவாரு.